ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னா, இப்போ நம்ம எல்லாருமே புது பைக்கு வாங்க முடியாது. எல்லோரும் இப்போது செகண்ட் ஹேண்ட் பைக் ஏதாச்சும் வாங்கலாம், செகண்ட் ஹேண்ட் பைக்கோ காரோ அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கலாம் நம்ம யோசிப்போம். அந்த மாதிரி சமயத்தில் வாங்கும்போது பைக் ஏதாச்சும் இந்த கடைகளில் போய் பைக்கு பார்ப்போம். பைக் பார்க்கும்போது அந்த பைக்கோட இது வந்து நம்மளுக்கு ஒரிஜினல் ஹிஸ்ட்ரிலாம் நம்மளுக்கு தெரியாது. அதை நான் கரெக்டாக தான் சொல்கிறேன். நான் இந்த பைக் வந்துட்டு ஃபஸ்ட் ஓனர் தானா, செகண்ட் ஓனர் தானா, இவ்வளோ கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கா, இந்த பைக்கோட மாடல் நம்பர் என்ன, அந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அதெல்லாம் நம்ம கையில் மொபைலில் இருக்கிற ஒரு அப்ளிகேஷன் மூலியமாக எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அது மாதிரி அந்த மொபைலில் அந்த பைக் மேலே ஏதாவது ஃபைன் இருக்கா, அதாவது கேஸ் இருக்கா, செலான் இருக்கா, அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கடைசியாக அந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணி கேளுங்க. இந்த மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு இனிமேல் வந்துட்டுருக்கும். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த ஆர்டிஓ வெஹிக்கிள் இன்ஃபர்மேஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஆர்டிஓ வெஹிக்கிள் இன்ஃபர்மேஷன் ஆப் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாகவே உங்களுக்கு வரும் இந்த மாதிரி இருக்கும். அந்த ரெட்டு வைலட், ரெட்டு நம்ம தேசிய கொடி மாதிரி வரும். ரெட்டு வெள்ளை பச்சை கீழே இந்த மாதிரி வரும். ஆர்டிஓ வெஹிக்கிள் இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கும். அது இன்ஸ்டால் பண்ணிங்க. நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருப்போம். ஓகேங்களா? இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது லாகின் சைன் அப் அதில் எதுவுமே கேட்காது. நீங்கள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ண மட்டும் கேட்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் ப்ரிஃபராக அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு மட்டும் கேட்கும். அது இங்கிலீஷ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்களா உங்களுக்கு இந்த இது ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இப்படி தான் இருக்கும் அதோட இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? இந்த இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து உங்களுக்கு அந்த டெய்லி ப்ரைஸ் ரேட்டு, பெட்ரோல் ப்ரைஸ் ஏறுதா இறங்குதா, எல்பிஜி எவ்வளோ ஏறுது இறங்குது, டீசல் எவ்வளோ, அதெல்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க. இந்த ஈரோடுன்னு கொடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்கள் ஊரில் என்ன ரேட்டுங்கிறத காட்டும். அது மாதிரி நீங்கள் எந்தெந்த ஊரோ அந்தந்த ஊர் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நான் எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? இப்போ ஆர்சி டீட்டெயில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பைக்கோட டீட்டெயில்ஸ் செக் பண்ணுறது. இப்போ நீங்கள் புதுசாக ஒரு பைக் வாங்க போகிறீங்க, இல்லை யார்கிட்ட செகண்ட் ஹேண்ட்லேயே ஒரு பைக் வாங்குறீங்க அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பைக்கோட நம்பரை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் அடித்து பாருங்கள். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ அடித்து பார்க்குறேன், உங்களுக்கு காட்டுறேன். சும்மா உங்கள் பைக் நீங்கள் வாங்க போகிற பைக் நம்பர் அடித்து பாருங்கள். அடித்து நீங்கள் சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அது ஓப்பனாக பார்த்தீங்களா, உங்களுக்கு அது ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும். ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அது யார் ஃபஸ்ட் ஓனரு, அது என்ன மாடலு, மேலே மாடல் வருது பாருங்கள், ஸ்ப்ளெண்டர் NXG டார்க் அப்படின்னு வருது. TN36V இது இந்த செகண்ட் ஓனர்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. அப்போ இது வந்து பைக் வந்து புது பைக்கில் செகண்ட் ஹேண்ட் பைக்கு தான். இது செகண்ட் ஓனர் தான், ரெண்டாவது ஓனர் தான் வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் வாங்குறதா இருந்தால் நீங்கள் தேர்ட் ஓனர் தான் ஆக போகிறீங்க. அதாவது இன்சூரன்ஸ் நம்பர் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அது மாதிரி இன்சூரன்ஸ் எப்போ எக்ஸ்பைரி ஆகுது பார்த்தீங்கன்னா, அந்த பைக்கோட இன்சூரன்ஸ் வந்துட்டு 7ஆம் தேதி 7/1/2023 எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. ஓகேங்களா? இந்த பைக்குன்னு இன்சூரன்ஸ் போடலாம். அப்போ நீங்கள் இன்சூரன்ஸ் நீங்கள் இதிலே போட்டுக்கலாம். இன்சூர் நவ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்சூர் நவ் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே அந்த இன்சூரன்ஸ் போகிற பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இதை நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் இதிலேயே கூட இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம். டக்குன்னு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் இதில் ஓனர்ஷிப் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓனர் பேர் என்ன அதுன்னு வருது உங்களுக்கு. ஓனர் பேர் அது எல்லாருக்கும் பப்ளிக்காக ஷோ ஆகாது. யார் ஓனருக்கும் பப்ளிக்காக ஷோ ஆகாது. ஆனால் அந்த ஸ்டார் போட்டு பாதி எழுத்து ஸ்டார்லேயும் பாதி எழுத்து இதுலேயும் காட்டும். ஓனர் நேம் இருக்குது, சன் ஆஃப், டாட்டர் ஆஃப், ஒய்ஃப் ஆஃப் அப்படின்னு காட்டுது. செகண்ட் ஓனர்ஷிப், ஃபஸ்ட் ஓனர் செகண்ட் ஓனரான்னு கேட்டுது. ஃபஸ்ட் ஓனர். இப்போ சில பேர் ஃபஸ்ட் ஓனரை வாங்கியிருப்பாங்க, செகண்ட் ஹேண்டில் விற்றுருப்பாங்க, செகண்ட் ஹேண்ட் அவங்க ஓட்டியிருப்பாங்க, ஆனால் பைக் நேம் மாற்றிருக்கவே மாட்டாங்க. அப்போ அது ஃபஸ்ட் ஓனர்லேயே இருக்கும். ஆனால் இந்த பைக் வந்துட்டு ஃபஸ்ட் ஓனர் ஒன்று வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, செகண்ட் ஓனர் வந்து செகண்ட் ஓனர் அவங்க பேருக்கு மாற்றிருக்காங்க, அதனால் செகண்ட் ஓனர்னு காட்டுது. ஓகேங்களா? வண்டி ரெஜிஸ்டர் நம்பரு, ஃபைனான்ஷியல் டீட்டெயில் ஆன் கேஷில் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ரெஜிஸ்டர் இது வந்து எந்த ஊரில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, சத்தியமாக ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஒரு வண்டியை பார்க்குறீங்கன்னா, ஈரோடில் வண்டி பார்ப்பீங்க, அந்த வண்டி வந்துட்டு வேறு எங்கேயோ ரொம்ப லாங்லேருந்து மதுரை, ஈரோடு அந்த மாதிரிலேருந்து கொண்டு வந்திருப்பாங்க எங்கேயாச்சும். அந்த மாதிரி வண்டியாக இருந்தால், ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து வண்டியாக இருந்தால் அப்படி வாங்க வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. அது மாதிரி அது அந்த ஊரில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கா, ஏன்னா ஏதாவது பிரச்சனை இருந்தால் நாளைக்கு அங்கே தான் போய் பார்த்துக்க முடியும் ஈஸியாக. இப்போ வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் அதை நீங்கள் பார்த்துக்கலாம். வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் அது ஸ்ப்ளெண்டர் என்ன மாடலு, ஸ்ப்ளெண்டர் NXG, அந்த என்ன கம்பெனி, பெட்ரோலு என்ன, இன்ஜின் நம்பர் என்னது, இதை நீங்கள் மோஸ்ட்டாக பார்த்து வாங்கிக்கணும். இன்ஜின் நம்பர், சேசிஸ் நம்பர்லாம். ஏன்னா அந்த இன்ஜின் நம்பர், சேசிஸ் நம்பர் கூட சில டைமே மாறி இருந்துச்சுன்னா வேறு இன்ஜின் மாற்றிருப்பாங்க, பைக் ஆல்ட்ரு பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பாங்க. அதுக்காக நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்னால் இந்த வண்டி ரெஜிஸ்டர் ஆனது இப்போ வந்து 2010 மாடல். இதுதான் நம்ம மாடல்னு சொல்கிறது. ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் தான் 2010 அந்த வண்டி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ வண்டியோட ஏஜ்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ 2010 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ 2023 முடிஞ்சதுனால 2013 வருஷம் அந்த பைக் ஆச்சு அப்படின்னு காட்டுது. இந்த பைக்கோட 2013 வருஷம் ஆச்சு இந்த பைக் வாங்கி. ஃபிட்னஸ் வந்து FC வந்துட்டு 2025 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா அதர் இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். வண்டியோட ஸ்டேட்டஸ் ஆக்டிவில் தான் வண்டி ஓடிட்டுருக்கு. சோலோ பிஸ்டன், அதாவது சோலோ பிஸ்டனு. கலர் வந்துட்டு GBK கலரு.
அந்த கிரே பிளாக்கு அந்த மாதிரி கலர் இருக்கும்போது ஃபியூவல் பெட்ரோல் ஃபியூவலு 2010 மேனுஃபேக்சரு ஓகேங்களா. சீட் கொஸ்டின் 2 சிலிண்டர் கெப்பாசிட்டி இது, லோடு வெயிட் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. இது வேணுன்னா நீங்கள் ஒரு பிரிண்ட் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் வெஹிக்கிள் இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்துச்சு பார்த்தீங்களா, உங்களுக்கு வேணுன்னா ஒரு சின்னதாக நீங்கள் ஒரு ரிப்போர்ட் மாதிரி வேணும்னு ரிப்போர்ட் மாதிரி ஒரு பிரிண்ட் கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஓகேங்களா. இப்போ அது வண்டியில் ஏதாச்சும் இது இருக்குது, இப்போ வண்டியில் ஏதாச்சும் ஃபைன் இருக்கா, இந்த வண்டியில் ஏதாச்சும் இப்போ ஏதாவது வண்டி போயிருப்பாங்க வந்திருப்பாங்க அதில் பெனால்ட்டி இருக்கும், அந்த மாதிரி எதாவது இருக்கா நீங்கள் செக் சலான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செக் சலானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அது ஓப்பன் ஆகும். இப்போ வந்து சர்வர் கொஞ்சம் பிஸியாக இருக்குது, ரீட்ரை கொடுங்க. ரீட்ரை கொடுத்தீங்கன்னா வண்டி ஏதாவது சலான் இருந்துச்சுன்னா அதில் காட்டும். அதில் 300 சலான் இருக்குது, 300 சலான் வந்துட்டு ஸ்பீட் டிரைவிங்கு, 200 சலான் வந்துட்டு இந்த பார்க்கிங்கில் அது பண்ணது அப்படின்ட்டு நிறைய சலான் அங்கே வரும். நீங்கள் அதை வச்சு வண்டியில் எவ்வளோ சலான் இருக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. இந்த ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு நிறைய தேவைப்படும் இதில். அடுத்தது ரீசேல் வேல்யூ என்னென்னா, இந்த வண்டியோட ரீசேல் வேல்யூ என்ன போகும். இப்போ நீங்களே சும்மா உங்கள்கிட்ட ஒரு பைக் இருக்குது, அது ரீசேல் வேல்யூ விற்றா என்னத்துக்கு போகும் அப்படின்னு நீங்கள் இதில் கார் வெஹிக்கிள் நம்பர் அடித்து பார்த்துக்கலாம். காரா பைக்கா, வெஹிக்கிளோட பிராண்ட் என்னது, வெஹிக்கிளோட மொபைல் மாடல் என்னது, மேனுஃபேக்சர் இயர் என்னது, என்ன வேரியண்ட்டு, எல்லாம் கிலோமீட்ரு ஓடி இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ரீசேல் வேல்யூ எந்த அளவுக்கு ரீசேல் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. இந்த சலானுங்கிறது தான் நம்ம பைக் ஏதாவது சலான் இருக்கா பார்க்குறோம் சொன்னோம்ல அது ஓகேங்களா. லைசன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா, இப்போ நீங்கள் உங்கள் லைசன்ஸு உங்கள் கையில் தான் இருக்கும், உங்கள்கிட்ட பிடிஎஃபாவோ அந்த சாஃப்ட் காப்பி இருக்காது. அப்போ நீங்கள் இன்னும் உங்கள் லைசன்ஸ் நம்பரையும் உங்கள் இதையும் அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் ஓகேங்களா. அடித்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைசன்ஸ் இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா, அது பண்ணிக்கலாம். அடுத்தது வந்துட்டு சர்வீஸஸ் வந்து பேங்க் லோன், பைக் இன்சூரன்ஸ் எடுக்கிறது, கார் இன்சூரன்ஸ் எடுக்கிறது, பைக் லோன் எடுக்கிறது, அதெல்லாம் அதில் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. இது கார் இன்ஃபோ அதே மாதிரி தான். நீங்கள் உங்கள்கிட்ட ஏதாவது கார் இருக்குன்னா கார் நம்பரு, இப்போது நீங்கள் முன்னாடி பார்த்தோம் தெரியுமா, இங்கே வந்து ஆர்சி டீட்டெயில்ஸில் நீங்கள் கார் நம்பர் பைக் நம்பர் எது வேணால் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் ரேண்டமாக ஒரு நம்பர் கொடுத்து பாருங்கள், நான் சும்மா கொடுத்து பார்க்குறேன். அது ஏதாச்சும் வருதான்னு பார்ப்போம். நீங்கள் என்ன வண்டியில் வாங்க போகிறீங்களோ அந்த வண்டி அடித்து பாருங்கள். நம்ம குத்து மதிப்பில் போட்டு பார்க்குறோம், குத்து மதிப்பில் போட்டு பார்த்தா வருதான்னு தெரியல. அந்த வண்டியே இல்லை, அப்படி ஒரு வண்டியே இல்லை ஓகேங்களா. சும்மா குத்து மதிப்பாக அடித்து பார்ப்போம் அந்த மாதிரி ஒரு வண்டி இருக்கான்ட்டு. அந்த மாதிரி ஒரு வண்டியே இல்லை ஓகேங்களா. அந்த மாதிரி நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க காரோட ரேட்டெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மாருதி எக்ஸ்ப்ரெஸ்ஸை வந்துட்டு 4.25 6.1 லேக் வரைக்கும் போகுது. அது என்ன ரேட்டிங் ஸ்டாரு அது கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன மாடல் புதுசாக வருது அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் பைக் அதே மாதிரி தான், புது பைக் என்னென்ன பைக்கு ரேட்டு என்னென்ன மாடல் வருது, அது எந்த ஸ்டாரு அப்படிங்கிறது கூட நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. இந்த அப்ளிகேஷன் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக நீங்கள் செகண்ட் ஹேண்டாக வண்டி வாங்க போகிறீங்கன்னா ஒரு டைம் இங்கே பார்த்துட்டு இந்த வெப்சைட்டில் பார்த்து செக் பண்ணிட்டு போவாங்க. அது மாதிரி இங்கே ஆர்டிஓ டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆர்டிஓ நியர்பை ஆஃபீஸ் எங்கே இருக்குது, ஆர்டிஓட இன்ஃபர்மேஷன் என்னது, ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா அதெல்லாம் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். அப்போ கால்குலேட்டர் என்ன கொடுத்துருக்காங்க, மைலேஜ் உங்கள் வண்டி எவ்வளோ மைலேஜுக்கு போகும், இவ்வளோ பெட்ரோல் பற்றி இவ்வளோ மைலேஜ் போகுமான்னு நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபியூயல் ரேட்டு எவ்வளோ போட்டிங்க, எவ்வளோ கிலோமீட்டர் உங்கள் மைலேஜ் கொடுக்குது, டோட்டல் கிலோமீட்டர் எவ்வளோ கொடுத்தீங்கன்னா கால்குலேட் மைலேஜ் கொடுத்தீங்கன்னா இங்கே அதுலேருந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஃபியூயல் லிட்டர்னா ஒரு 103 ரூபா. நீங்கள் எத்தனை பெட்ரோல் போட்டிருக்கீங்க, ஒரு 1000 ரூபாய் பெட்ரோல் போட்டிருக்கீங்க ஓகேங்களா. நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிலோமீட்டர் அப்படின்னா உங்கள் வண்டி எவ்வளோ மைலேஜ் போயிருக்கு, உங்கள் வண்டி வந்துட்டு 20 மைலேஜ் கொடுத்துருக்கு, 20.6 கிலோமீட்டர் பர் லிட்டர் கொடுத்துருக்கு அப்படின்னா நீங்கள் அதை கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் ஓகேங்களா. இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க சிம்பிளாக ஓகேங்களா. அது மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இதில் இருக்கும். உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் பிடிச்சிருந்தா டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. மெயினாக செகண்ட் ஹேண்டில் பைக் வாங்க போகிறவங்க யாரும் இதில் பார்த்துட்டு பைக் வாங்க போங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணி கேளுங்க. அது மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, தேங்க்யூ.